ஏன்னா ஒரு சாமியாரை வேனில் வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க. போன வேனு தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சு. உள்ளே யாகம் வளர்த்துருக்கான். பற்றியா அது வேனில் எலக்ட்ரானிக் பொருள் டீசல் எடுத்துடாதா பாட்டு கற்பனை இல்லை. சிலர்லாம் மகராசம் பொங்க வரணும் மண்டி ஓட்டு திங்கம்னு காத்திருப்பாங்க. அடுத்த வாரம் தீவாள்னா இப்போ இருந்தே பட்டினியாக கிடக்கணும், எழுத்து வாங்கணும். சாப்பிட்றது அப்படி இருக்குது. அது மதுரை உசிலம்பட்டி போலாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய முழு இலையை வச்சு இட்லியை கரண்டிலாம் எடுத்து வைக்க கிடையாது, அப்படி சட்டியோட கவுப்பாங்க. ஒரு ஆளுக்கு 65 இட்லியை வச்சுட்டாங்க. அந்த ஆளுக்கு வந்துச்சு ஒரு கோவம், உங்கள் வீட்டு கோவம் எங்கள் வீட்டுக்கு கிடையாது. ஆனால் மடனாமா ஏன்னா ஆப்பிரிக்கா காட்டெருமின்னு பார்த்தியா இல்லையா? ஏமா 65 இட்லியை வச்சுருக்க மனுஷன் எப்படிமா சாப்பிடுவான்? ஒரு இட்லி எடுமா அப்படின்னு இருக்கான். அட பாவி 64 திங்கிற அந்த ஒன்றை திங்க மாட்டியாடா, இதில் ஒரு பில்டப்பா. அந்த அம்மா என்னமோ நினச்சி பயந்து இருக்கு. ஒரு இட்லி எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு வசனம் பேசியிருக்கான் பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீ சில வீட்டில் சாப்பாடு போட்டுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்காமல் சாப்பிட அப்படின்னா பார்க்குறேன் மொத்தமே 4 பேருக்கு தான் இருக்குது. அது எப்படி மிச்சம் வைப்போம்? இன்னும் சில வீட்டில் சொல்லுவாங்க கேட்டு சாப்பிடுங்க, சும்மா கேட்டு சாப்பிடுங்க. என்ன அர்த்தம்னா அடுத்தவனுக்கு இருக்கான்னு கேட்டு சாப்பிடு, நீயா திண்டு புறாதரா பூராத்தி அப்படின்றது. கணவர் தட்டில் தான் பெண்கள் சாப்பிடுவாங்க. அது எதுக்குன்னா தட்டு கழுவுற செலவு மிச்சம், ஒரே தட்டு கழுவுனா போதும். இன்னொன்று புழு வச்சு பாய்ச்ச விழுந்தா கூட அவன் செத்து போய் நம்ம பொழைச்சிக்கலாம். இது ரெண்டாவது ஒரு அர்த்தம். இது பல பேர் தெரியாது. சரி இருக்கட்டும். இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மகிழ்ச்சி. குழந்தைகளுக்கு என்ன மகிழ்ச்சின்னா, சில பள்ளிக்கூடத்தில் பாருங்களேன், ஒரு வாத்தியார் என்ன செஞ்சாரு, பையனை கூப்பிட்டு சத்துன்னு அடிச்சு தூக்கி போட்டு மீச்சு சட்டை கிழிச்சு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசல் டிவி பத்தி என்ஜாய் பண்ணுங்க. Thank you.